Good afternoon, students. Today we are going to learn about Unit 5, Chapter 17, Controlling It All with Web-Based Desktop. Ajax window. The Ajax window interface should make it easy for beginners to get comfortable with. It includes desktop icons, start menu, taskbar, and sidebar like widget. You can add your own program as icon to the desktop and customize the desktop background and color scheme. You have to sign up to get full functionalities. Registration is free. Desk Jump. In Desk Jump, you get a simple word processor, spreadsheet, email client, address book, calendar, picture viewer, file manager, as well as 1 GB online storage space and your own blogs and website. It is free and easy to use. அஜாக்ஸ் விண்டோ அந்த வெப்சைட்டில் நீ போனேன்னா அங்கே யார் வேணாலும் என்ன பண்ணிக்கலாம், டெஸ்க்டாப்பில் இருக்கக்கூடிய அப்ளிகேஷன்ஸை ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். கம்ப்யூட்டர் தெரிஞ்சவங்க மட்டும்தான் ஆக்சஸ் பண்ண முடியும்னு எந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கிடையாது. இங்கே அந்த அஜாக்ஸ் விண்டோ டெஸ்க்டாப்பில் என்னெல்லாம் இருக்குன்னா, ஸ்டார்ட் மெனு இருக்கும். ஸ்டார்ட் மெனுவை கிளிக் பண்ணும்போது அதில் என்னெல்லாம் அந்த கம்ப்யூட்டரில் சாஃப்ட்வேர்ஸ் இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்களோ அதை எல்லாத்தையுமே என்ன பண்ணிக்கலாம், ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி டாஸ்க் பார்லேயும் சில அப்ளிகேஷன்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். சைட் பார் விட்கட்ஸாகவும் சில அப்ளிகேஷன் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அப்படின்னா சில அப்ளிகேஷன்ஸை மொத்தமாக சேர்த்து ஒரு கண்ட்ரோலாக ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. அப்படியும் அதை ஆக்சஸ் பண்ணுறதுக்கான ஃபெசிலிட்டிஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்கு. அதே மாதிரி என்ன பண்ணிக்கலாம், அஜாக்ஸ் விண்டோவில் வச்சு நீ ப்ரோக்ராமை க்ரியேட் பண்ணி அல்லது ஏதாவது ஒரு ஒர்க்கை க்ரியேட் பண்ணி அதை ஐகான்ஸாக அதில் சேவ் பண்ணி வைக்கிறதுக்கான ஃபெசிலிட்டியும் இருக்குது. பேக்ரவுண்டோட கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அடுத்த பேக்ரவுண்டில் பிக்சர் சேஞ்ச் பண்ணுறதுக்கான ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. இது இவ்வளவும் நீ என்ன பண்ணிக்கலாம், அஜாக்ஸ் விண்டோவில் ஃப்ரீயாகவே பண்ணுறதுக்கான ஃபெசிலிட்டி இருக்குது. டெஸ்க் ஜம்ப் இந்த வெப்சைட்டுக்கு போனேன்னா அந்த வெப்சைட்டில் உள்ள டெஸ்க்டாப்பில் வேர்டு, எக்ஸல், இமெயில் கிளைண்ட், அட்ரஸ் புக், கேலண்டர், பிக்சர் வியூவர், ஃபைல் மேனேஜர் இவ்வளோ ஃபெசிலிட்டிஸும் இருக்குது. அது போக 1 GB ஆன்லைனில் டேட்டா ஸ்டோர் பண்ணுறதுக்கான அந்த டெஸ்க் ஜம்ப் வெப்சைட்டில் டேட்டா ஸ்டோர் பண்ணுறதுக்கான ஃபெசிலிட்டிஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்கு. அதில் ஸ்டோர் பண்ணியிருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸை பிளாக் அல்லது வெப்சைட்டில் ஆக்சஸ் பண்ணுறதுக்கான ஃபெசிலிட்டியும் இருக்குது. இது எல்லாமே ஃப்ரீயாக பண்ணிக்கலாம். Desktop 2 offers a relatively unclustered desktops. The applications include are not plentiful as with other desktops. There are emails, calendars, and address book, instant messaging, MP3 player, and a notepad, but not word processor or spreadsheet. iOS include word processor, spreadsheet, presentation program, email client, contact manager, calendar, photo viewer, and file manager. G.ho.st. The initial stands for Globally Hosted Operating System, which exactly what G.ho.st is. You get 5 GB of online file storage, FTP access, instant messaging, web browsers, and email client. Desktop 2ல சில டெஸ்க்டாப்பில் கொஞ்சம் நிறைய ஐகான்ஸாக ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்கள்ல, அப்படி இல்லாமல் தேவையான அப்ளிகேஷன் மட்டும்தான் அதில் இருக்கும். அதில் என்னெல்லாம் அப்ளிகேஷன்ஸ் அதில் இருக்குன்னா, இமெயில் கேலண்டர் இருக்கும், அட்ரஸ் புக் இருக்கும், இன்ஸ்டன்ட் மெசேஞ்சர், MP3 பிளேயர், நோட்பேட் இவ்வளவும் தான் அந்த டெஸ்க்டாப்பில் இருக்கும். வேர்டு, எக்ஸலும் அதில் கிடையாது. iOS இந்த வெப்சைட்டில் போனோன்னா டெஸ்க்டாப்பில்
வேர்ட் அப்ளிகேஷன்ஸ் இருக்கும், வேர்டு, எக்ஸல், பவர் பாயிண்ட் இருக்கும். அது போக இமெயில் கிளைண்ட்ஸ் இருக்கும், காண்டாக்ட் மேனேஜர், கேலண்டர், ஃபோட்டோ வியூவர், ஃபைல் மேனேஜர், இவ்வளோ ஐகான்ஸும் டெஸ்க்டாப்பில் இருக்கும். G.HO.ST இந்த பேருக்கோட எக்ஸ்பென்ஷன் வந்து குளோபலி ஹோஸ்டட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். குளோபலியில் உள்ள ஜி எடுத்திருக்காங்க, ஹோஸ்டரில் உள்ள ஹெச்ஓ, ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தில் உள்ள எஸ்டி. இதை வச்சு இந்த பேரை வந்து வெப்சைட்டுக்கு அசைன் பண்ணியிருக்காங்க. இதில் 5 GB வரையிலும் ஆன்லைனில் டேட்டாஸை ஸ்டோர் பண்ண முடியும். இந்த ஜி ஹோஸ்ட் அந்த வெப்சைட்டில் வந்து இன்ஃபர்மேஷனை ஆக்சஸ் பண்ணுறதுக்கு ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோக்கால் யூஸ் பண்ணி தான் ஆக்சஸ் பண்ண முடியும். ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோக்காலில் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே கமாண்ட் ஓரியன்டாக இருக்கும். அந்த ஒவ்வொரு ஃபைலை மூவ் பண்ணுறதுக்கு, ஓப்பன் பண்ணுறதுக்குலாம் அந்த கமாண்ட் தெரிஞ்சால் மட்டும்தான் அதை ஆக்சஸ் பண்ணலாம். இதில் இன்ஸ்டன்ட் மெசேஜிங் ஃபெசிலிட்டி இருக்குது. இதில் நிறைய வெப் ப்ரௌசர்ஸ் இருக்குது, இமெயில் கிளைண்ட் ஃபெசிலிட்டிஸும் இருக்குது. Glide. The Glide OS includes word processor, Write, spreadsheet, Crunch, presentation program, present, photo editor, calendar, email client, media player, virtual online hard drive. Nivo desktop hosted on the webs and piped into your browsers. For $4.99 per month, you get Nivo web-based versions of Windows 2000, complete with Microsoft Office, Microsoft Explorer, Adobe Reader, and other popular applications. Glide இந்த வெப்சைட்டில் வேர்ட் ப்ராசஸரை, வேர்டு அப்ளிகேஷனை ரைட்டுன்ற அந்த நேமில் இருக்கும். ஸ்ப்ரெட்ஷீட், எக்ஸலை வந்து க்ரன்ச்ன்ற அந்த நேமில் ஐக்கானாக ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். பவர் பாயிண்ட்டை ப்ரெசண்ட்டுன்ற அந்த நேமில் ஐக்கானாக ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஃபோட்டோ எடிட்டிங் அப்ளிகேஷன்ஸு இது டெஸ்க்டாப்பில் இருக்கும். கேலண்டர்ஸ் அப்ளிகேஷன்ஸ் டெஸ்க்டாப்பில் இருக்கும். இமெயில் கிளைண்ட், மீடியா பிளேயர், வர்ச்சுவல் ஆன்லைன் ஹார்ட் டிரைவ் இவ்வளவும் டெஸ்க்டாப்பில் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். நிவோ அந்த வெப்சைட்டில் இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து ப்ரௌசர் கூட ஹோஸ்ட் பண்ணியிருக்கிறதுனால இன்ஃபர்மேஷன்ஸை ஈஸியாக எந்த ப்ரௌசர் யூஸ் பண்ணியும் ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். இதில் $4.99 per month நீ பே பண்ணேன்னா விண்டோஸ் 2000 இருக்கக்கூடிய எல்லா அப்ளிகேஷன்ஸும் நீ ஆக்சஸ் பண்ண முடியும். மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸில் உள்ள ஃபுல் பேக்கேஜஸையும் யூஸ் பண்ண முடியும். அப்படின்னா வேர்டு, எக்ஸல், பவர் பாயிண்ட், ஆக்சஸ், ஃப்ரண்ட் பேஜ், இந்த மாதிரியான வேர்டு மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸில் கொடுத்துருக்கூடிய எல்லா அப்ளிகேஷன்ஸும் ஆக்சஸ் பண்ண முடியும். மைக்ரோசாஃப்ட் எக்ஸ்ப்ளோரர் ஆக்சஸ் பண்ணலாம். அடாப் ரீடர், அந்த மாதிரி அடாப் ரீடர் ஃபெசிலிட்டி இருக்குது. இது போக அடிஷ்னலாக பாப்புலராக என்னெல்லாம் அப்ளிகேஷன்ஸ் இருக்கோ அந்த அப்ளிகேஷன்ஸையும் ஆக்சஸ் பண்ணுறதுக்கான ஃபெசிலிட்டி இருக்குது. StartForce provide a window-like desktop complete with green start button for the start menu. Desktop is integrated with Zoho Web based productivity application, instant messaging client, web browsers and media player. Also include file loader for bulk uploading. UOS desktop contain simple text editor, file manager, web browser, chat or instant messaging client, sticky note application. StartForce இந்த வெப்சைட்டில் நீ போகும்போது அந்த டெஸ்க்டாப்பில் என்னெல்லாம் இருக்குன்னா ஸ்டார்ட் பட்டன் இருக்கும். அந்த ஸ்டார்ட் பட்டனை கிளிக் பண்ணாலே அதில் அந்த StartForce அந்த வெப் அப்ளிகேஷனில் என்னெல்லாம் சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்களோ எல்லாமே அதில் டிஸ்ப்ளே ஆகும். இந்த டெஸ்க்டாப் வந்து Zoho வெப் கூட இன்டகிரேட் ஆகிருக்கிறதுனால Zoho வெப்சைட்டில் உள்ள
என்னெல்லாம் சாஃப்ட்வேர் இருக்கோ அதுவும் சேர்த்து இந்த ஸ்டார்ட் ஃபோர்ஸில் நம்ம கெட் பண்ண முடியும். அது போக இதில் என்ன பண்ணியிருக்குன்னா இன்ஸ்டன்ட் மெசேஜிங் கிளைண்ட் ஃபெசிலிட்டி இருக்குது, நிறைய வெப் ப்ரௌசர்ஸ் ஃபெசிலிட்டி இருக்குது, மீடியா பிளேயர் ஃபெசிலிட்டி இருக்குது. அதே நேரத்தில் பெரிய பெரிய ஃபைல்ஸை அப்லோட் பண்ணுறதுக்கான ஃபெசிலிட்டிஸும் இந்த ஸ்டார்ட் ஃபோர்ஸில் ப்ரொவைட் பண்ணியிருக்கு. யூஓஎஸ் அந்த டெஸ்க்டாப்பில் சிம்பிளான டெக்ஸ்ட் எடிட்டர் அப்படின்னா நோட் பேடு, வேர்ட் ப்ரெஸ்ஸு, வேர்டு இந்த மாதிரியான டெக்ஸ்ட் எடிட்டர்ஸ் நிறையா ப்ரொவைட் பண்ணியிருக்கு. ஃபைல் மேனேஜர் ஃபெசிலிட்டி இருக்குது, வெப் ப்ரௌசர் ஃபெசிலிட்டி, சேட்டிங் அல்லது இன்ஸ்டன்ட் மெசேஜிங் பண்ணுறதுக்கான ஐகான்ஸ் அதில் ப்ரொவைட் பண்ணியிருக்கு. அதே நேரத்தில் நம்ம ப்ரௌசரில் இன்ஃபர்மேஷன் சர்ச் பண்ணும்போது ஏதாவது இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸ் நோட் பண்ணி வைக்கணுன்னா அதை நோட் பண்ணுறதுக்கான அந்த நோட் புக் மாதிரி ஃபெசிலிட்டி ப்ரொவைட் பண்ணியிருக்கு. அதை தான் ஸ்டிக்கி நோட் அப்ளிகேஷன் சொல்கிறோம். அந்த ஃபெசிலிட்டிஸும் யூஓஎஸில் ப்ரொவைட் பண்ணியிருக்கு.